லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒருத்தங்க கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, துலா லக்னமாகி துலா லக்னத்திற்கு 4-5 குடையவராக சனி பகவான் வருவாருங்க. துலா லக்னத்திற்கு 1-5-9 குடையவராக சுக்கிரன் புதன் சனி இவங்க வருவாங்க. இருந்தாலும் நல்ல ஆதிபத்தியமான 4க்கும் 5க்கும் அதிபதியாக சனி வருவாங்க. எப்போவுமே இந்த ரிஷப லக்னத்துக்கு சொல்கிற மாதிரி 9-10 குடைய சனியாக வர்ற மாதிரி துலா லக்னத்துக்கு அவர் 4-5 குடையவராக வந்துடுவாருங்க. அப்படி வந்து அவர் 5லே இருக்கிறாருங்க. 5ல் இருந்து வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இப்போ நம்ம சுபக்கிரகங்கன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வீட்டில் இருக்கலாம், மூல திரிகோணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இது பாவக்கிரகமாக வருதுங்க. பாவக்கிரகமாக வந்து அவர் 5ல் இருந்து அது திசை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அவங்க கேட்குறாங்க. அதுலேயும் அவங்க கேட்குறது வக்ரம் அடைஞ்சிருக்காரு, இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அவங்க கேட்குறாங்க. வக்ரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க பிறந்திருக்கிறது 31/8/1994. அந்த டேட்டில் துலா லக்னம். லக்னத்தில் ராகுவும் குருவும் ராகுவும் அதிலே இருக்காங்க லக்னத்திலே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2ல் யாரும் இல்லை, 3ல் யாரும் இல்லை, 4ல் யாரும் இல்லை, 5ல் சனி வக்ரமாக வர்றாருங்க. 6ல் யாரும் இல்லை, 7ல் கேது, 8ல் யாரும் இல்லை, 9ல் சந்திரனும் செவ்வாயும், 10ல் யாரும் இல்லை, 11ல் சூரியனும் புதனும் சிம்மத்தில், 12ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் நீசம். இப்படி வரும் பொழுது இந்த அமைப்பு படி இவங்களுக்கு பிறக்கும் பொழுது ஒரு வருஷம் 1994 ஆகஸ்ட்லேருந்து 95 செப்டம்பர் வரைக்கும் செவ்வாதிசை. ஏன்னா அவங்க பிறந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாதிசை. செவ்வாதிசையில் ஒரு வருஷம் இருந்து 95 செப்டம்பரில் இருந்து 95 ராகு 18 மொத்த வருஷம் 18 வருஷம் அப்படிங்கும்போது 2013 வரைக்கும் ராகு திசை. ராகு திசை முடிஞ்சு 2013லேருந்து 2029 வரைக்கும் குரு திசை. 2029 செப்டம்பருக்கு அப்புறம் சனி திசை வரும். இதுதாங்க இருப்போம். இப்போ 2029க்கு அப்புறம் வர சனி திசை எப்படி வரும் அப்படிங்கிறத அப்போ அவங்க கேட்குறாங்க. பொதுவாகவே 4-5 குடையவராக பாவக்கிரகம் வந்தால் நம்ம சொல்லுவோம், பொதுவாக பாவக்கிரகங்கள் வேற இடங்களில் மறைந்திருப்பது நல்ல அமைப்பு அப்படின்னு. ஆனால் இந்த லக்னத்துக்கு மட்டும் ரொம்ப குழப்பமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா 4-5 குடையவராக வந்து நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்து அவர் 5லேயே இருந்துட்டாருங்க. எப்போவுமே ஒரு விஷயங்களும் 4-5 கூட ஆகட்டும், 6-8 கூட ஆகட்டும், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல ஒரு விஷயம் பொதுவான விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, சுபக்கிரகங்களாக இருந்தால் மூலத்திரிகோணங்களான 1-5-9 இருக்கணும். பாவக்கிரகங்களாக இருந்து 5 குடையவர்களாக வந்தால் 4-7-10 இதில் தான் அவங்க இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த துலா லக்னத்திற்கு சனியானவர் மகரத்தில் இருப்பது நல்லது. இப்போ துலா கும்பத்தில் இருந்துட்டாருங்க. இப்போ எப்படி வரும் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போது ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிறோம், மூலத்திரிகோணத்தில் சுபகிரகங்களும் கேந்திரங்களில் பாவக்கிரகங்களும் இருக்கணும் எந்த ஆதிபதிக்கு வந்தாலும் அப்படின்னு. இப்போது இவர் கேந்திரத்துக்கும் அதிபதியாகி மூலத்திரிகோணத்துக்கும் அதிபதியாகி கேந்திரத்தில் இல்லாமல் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார் அப்படின்னா, மூலத்திரிகோணத்தில் இருக்கும் பொழுது அவர் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் அதை பார்க்கணும். அந்த சனியை யார் பார்க்கிறார் அதையும் பார்க்கணும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயங்க, லக்ன அதிபதி எப்படி இருக்கிறார் அது முக்கியம். இதெல்லாம் பொடி பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும். இந்த சனி திசை எப்படி நல்லதை பண்ணுது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்காக இந்த கிரகத்தோடைய அமைப்பு வந்துருச்சுங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு பயந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே வந்து சயின்ஸ் நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்காங்களோ அதுதான். அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெடுபலன்களாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்குற கணக்கு தான். ஆனால் இதில் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும் அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் பொதுவாக இந்த அமைகிறத நம்ம என்ன பண்ண முடியும், உங்கள் கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு அமைகிறது தான். அதே சமயம் இப்போது இந்த சனிக்கு குருவின் பார்வை இருக்குது. ஒரு பாயிண்ட்டுங்க, லக்னத்தில் குரு இருக்காருங்க, ஒரு பெரிய அமைப்புங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சனி திசை எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, துலா லக்னம். லக்னத்தில் ராகுவும் குருவும் 2ல் யாரில், 3ல் யாரில், 4ல் யாரில், 5ல் சனி வக்ரம், 6ல் யாரில், 7ல் கேது, 8ல் யாரில், 9ல் சந்திரன் செவ்வாய், 10ல் யாரில், 11ல் சூரியன், 12ல் சுக்கிரன். இப்போ இந்த சனி திசையை பொறுத்த மட்டும் லக்னாதிபதியை பார்க்கணும் எப்பவுமே. இப்போ இவங்களுக்கு நடந்த திசைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயின் திசை. அது நல்ல திசைங்க. 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் நல்ல அமைப்பு, அதுவும் சந்திரனோட சேர்ந்துருக்காரு. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே மாதிரி அவங்க சேர்ந்துருக்காங்க. அந்த சந்திரனும் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாலும் குரு பார்க்குறாரு பாருங்க. இப்படிதான் வரணும் கிரக அமைப்புங்கிறது பாருங்க. குரு வந்து குரு சந்திரன் செவ்வாய் நட்பு,
அவங்க 3 பேர் பாருங்க, குரு சந்திரனையும் செவ்வாயும் அழகு போல பார்க்குறாரு. பார்க்கும்போது செவ்வாய் திசை நல்லா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ராகு திசை. ராகு திசை சொல்ல வேண்டியதே இல்லை. திக்பலம் பெற்ற குருவோட இருக்கிற ராகு திசை அம்சமா இருக்கும். ஆனா ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இதுல இருக்கிற குழப்பத்தை நான் கிளியர் பண்றேன் பாருங்க. இந்த 6 குடைவர் லக்னத்திற்கு 3 6 குடையவராக குரு வந்துடுறாங்க. இந்த லக்னத்திற்கு 3 6 குடையவராக குரு வந்து, நான் அடிக்கடி சொல்ல பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்க வேண்டும் சொல்லுவேன். இங்க லக்னத்தில் இருக்கிறது அம்சமான அமைப்பு. அப்படிங்கிறப்ப இவரது 3 6 குடைய கெடுபலன்களே வராது. நல்ல பலன்கள் தான் அமையும். ஆப்போசிட்டா தான் அமையும். இந்த 3 குடை பலன்கள் தான் அமையும். 6 குடை பலன்கள் அமையாது. அதே சமயம் இந்த குரு திசையும் ராகு திசை ரொம்ப டாப்பா இருக்கும். திக்பலம் பெற்ற குருவோட இருக்கிறனால அப்ப இவங்களுக்கு பிறந்த 1 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை, 19 வயசு வரைக்கும் ராகு திசை, ராகு திசைக்கு அப்புறம் இப்போ 19க்கு அப்புறம் 16 வருஷம் சேர்த்துக்கிட்டா 35 வயசு வரைக்கும் குரு திசை. இந்த குரு திசையும் நல்லா இருக்கும். ஆனா ராகுவோட சேர்த்துட்டாருங்க, கெட்டு போயிட்டார். இந்த இடத்துல அது அந்த கெடுதல் அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவர் திக்பலம் அடைஞ்சிட்டார். அதனால கெடுதல் பண்ண மாட்டார். சரிங்க, இந்த இருக்கு வீட்டு சுக்கரன் நீசமாயிட்டாருங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் நவாம்சமே போட்டிருக்கேன். நான் எல்லா வீடியோலையும் நவாம்சம் போடுறதில்ல. இப்போ இதுக்கு போட்டிருக்க என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுக்கரன் வந்து பாருங்க எங்க இருக்கிறார் பாருங்க. இந்த வீட்டுக்குள்ள உத்திரம் 2 3 4, ஹஸ்தம் 1 2 3 4, சித்திரை 1 2. இப்போ சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். சுக்கரன் வந்து வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறார். அதுக்காகத்தான் நான் அதை போட்டேன் பாருங்க. சுக்கரன் வர்க்கோத்தமம் அதே வீட்டில் இருக்கிறார். அம்சத்திலையும் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருங்க, நீசமாயிட்டாருங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி வருங்கிறதுனால தான் நான் அதை போட்டேன். அவர் வந்து திக்பலமாக இருக்கிறார், அதாவது வர்க்கோத்தமாக இருக்கிறாரு. வர்க்கோத்தமாக இருக்கும்போது நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவ்வளோதான். நல்ல சுபக்கிரகங்கள் அப்படி வர்க்கோத்தமம் அடைகிறது நல்லது. அதனால இந்த சுக்கிரனான லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கார். அப்போ இந்த ராகுசிங் குரு விஷயம் ரொம்ப டாப்பாக இருக்கும். நீசம்பட்டிருக்காருலாம். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த குரு பாருங்க, குரு எங்க இருக்கிறாரு? சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வந்து இங்கே வருவார் ராகு இங்கே இருக்கிறார். அதாவது சுவாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறார். சுவாதி 3ஆம் பாதத்தில் குரு, அவர் ராகு வந்து விசாகம் 2ஆம் பாதத்துக்கு போயிட்டார். அவர் தள்ளி போயிட்டார். ராகு இங்கே, குரு இங்கே, சுக்கிரன் இங்கே. கிட்டத்தட்ட சுக்கிரன் இந்த வீட்டுக்கே வர்ற மாதிரி வந்துடுறாரு, பக்கத்திலே வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ இது நல்ல அமைப்பு. அதனால லக்னாதிபதிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிறக்கான இதை சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியாக சனி திசையை பற்றி பேசலாம். சனி திசையை பற்றி பேசுறதுக்கு இதை பேசினா தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் சொன்னேன். இப்போ சனி வந்து 5ல் இருக்காங்க, சனி வக்ரம் பெற்றிருக்காங்க. இந்த சூரியனுடைய பார்வையை வாங்கியிருக்காரு. இதுதாங்க பிரச்சனை. இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையா வராது. ஏன் கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி, சனியும் ஆட்சி. அதனால அது பெரிய பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் இப்போ சனி திசை வர்றதுனால சனி திசை சனி புத்தி நல்லா இருக்கும். சனி திசை புதன் புத்தியில என்ன பிரச்சனை அப்படின்னா, 5ஆம் வீட்டில் சனி இருந்து 5ஆம் வீட்டிற்கு 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து சனியை பார்க்கிறார். நான் சொல்ல திரும்பி பார்த்துக்கோங்க. சனிக்கு 8ஆம் வீடான, சனி இருக்கும் வீட்டுக்கு 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடான 12ஆம் அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடான 12ஆம் அதிபதியான புதன் 11ல் இருந்து சனியை பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த சனி திசையில புதன் புத்தி வரும்பொழுது இவங்களுக்கு குழந்தைங்க சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும். குடும்பம் சரியில்லாமல் போறது, அந்த மாதிரி பிரச்சனைகளை சனி திசை புதன் புத்தியில கொடுக்கும். இந்த சனி திசை ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயிறு சம்பந்தம், இவங்களுக்கு லக்னாதிபதிக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், பிரச்சனைகள் அதுகளை கொண்டு வரும். மற்றபடி மேஜரா பெரிய பிரச்சனைகளை சனி திசை பண்ணாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். அதுலேயும் பாதிப்பு ஏன் வருது அப்படின்னா, இந்த புதன் சனிக்கு 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதி சனியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும்பொழுது 5க்கு 8 குடையவன் 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது குழந்தை சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளையும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வர்றதுலையும், இவங்களுக்கு 5ல் இருந்து சனி திசை சுயபுத்தி வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இதுகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி சனி திசை சுக்கிர புத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கு 8ல் வர்றாரு. அதனால கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். லக்னாதிபதியாக இருந்தாலும் 6 8 வர்றதுனால சனி திசை சுக்கிர புத்தி சுமாராக இருக்கும். மற்றபடி இது ராகு திசை குரு திசை அளவுக்கு டாப்பாக இருக்காது, மீடியமாக இருக்கும். இதுதான் அமைப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை வாங்கியிருக்காரு சனி. குருவின் நல்ல இடத்துல இருந்து பார்க்குறாரு. அடிக்கடி சொல்லி இந்த லக்னத்துக்கு குரு எங்கேயுமே பார்க்கக்கூடாதுன்னு, ஆனால் அவர் லக்னத்துக்கு திக்பலம் அடைஞ்சு பார்க்குறாரு. அவர் 6ஆம் வீட்டை பார்க்கவில்லை. திருப்பியும் சொல்லிடுறேன். அதனால இந்த குருவின் பார்வை நல்லதை செய்யும் சொல்ல வரேன். அதுதான் இந்த கணக்கு வரும். அதே பாருங்க, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல பாருங்க, அழகு போல சந்திரனும் செவ்வாய் இருக்கிறது. இது ஒரு நல்ல அமைப்புங்க.
7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டு. சனி 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறாங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் கணவனுக்கு, ஆண்களாக இருந்தால் மனைவிக்கும், பெண்களாக இருந்தால் கணவன் ஸ்தானத்துக்கு பிரச்சனைகள், அதாவது அவங்களால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரும் சனி திசையில். ஆனால் அதுவே சனி 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதனால சனி திசை சனி புத்தி, சனி திசை புதன் புத்தியில் வரும்போது குடும்ப சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் மேஜர் பிரச்சனைகளாக வராது. இவங்களுக்கு இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் எந்த காரியமாக இருந்தாலும் வேகமாக நடந்துட்டு இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகும், காரியங்கள் ஸ்லோவாகும், ஆனால் காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அவ்வளோதான், இதான் வித்தியாசம். காரியங்கள் ஸ்லோவாகும், அவங்க எதிர்பார்க்கறோட லேட் ஆகும், ஆனால் நல்லபடியாக நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சூரியன் சனி பார்க்கறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா சூரியன் சொந்த வீட்டில் பார்க்க, சனி சொந்த வீட்டில் பார்க்குறாரு. அது அந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் குடிக்காது. சனி திசை சூரிய புத்தி வரும்பொழுது பாதகாதிபதி புத்தியாக வர்றதுனால பாதகாதிபதி வலுக்கக்கூடாது, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால சனி திசை சூரிய புத்தி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த சனி திசை பெரிய கெடுதல்களை செய்யாது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எப்பவுமே இந்த லக்னத்துக்கு பார்க்குறோம் நம்ம, மகரத்தை விட கும்பத்தில் இருக்கும்போது அவர் கர்ண கொடூர பார்வை பார்ப்பாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இருந்தாலும் குருவின் பார்வை அவருக்கு இருக்கிறதுனால அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. சந்திரனையும் பார்த்துறாரு, செவ்வாயையும் பார்த்துறாரு, சூரியனையும் குரு சந்திரனையும் பார்த்துறாரு, செவ்வாயையும் பார்த்துறாரு, சனியையும் பார்த்துறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் அதில் வராது அப்படிங்கிறதுக்காக இந்த குருவின் பார்வையை நான் சொல்லியிருந்தேன். ஆக மொத்தத்தில் இது ஒரு பெரிய கெடுபலன்களை இது பண்ணாது அப்படிங்கிற. 5ல் இருக்கிறாருங்க, வக்கரமாக இந்த வருஷம் 5ல் இருக்கிறத விட 5ல் இருந்து வக்கரமானது யோகம். ஏன் கேட்டீங்கன்னா அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, கும்பத்தில் சனி இருந்தால் கர்ணக்குடூர பார்வை இருக்கும்னு சொன்னேன். இது ஆனால் லக்னத்துக்கு 4 கூடவராக இருக்கிறனால பண்ண முடியாது, அவர் கெடுதல் பண்ண முடியாது. அதே சமயம் வக்கரமாக அடைஞ்சிருக்கிறதுனால அந்த பெரிய கெடுதல் பலன்கள் வராது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்ஸ்.